பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலைகளிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். பாருங்கள், உலகத்தில் பல சூழ்நிலைகளிலும் நம்முடைய முகத்தை பார்த்து, இல்லை என்றால் நம்முடைய கலரை பார்த்து, இல்லை என்றால் நம்முடைய வசதிகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து ஜனம் நம்மை ஒரு இடங்களில் இந்த இடம்தான் உனக்கு என்று தீர்மானிக்கும் போது, இல்லை என்றால் இதற்கு மேல் இவன் உயர மாட்டான் என்று உலகத்தில் உள்ளவர்கள் தீர்மானிக்கும் போது, நம்மை படைத்த தேவன், உன்னதராகிய தேவன், அவர் எதையுமே பார்ப்பதில்லை. இந்த உலகத்தில் உள்ள ஜனம் பார்க்கிற பிரகாரமாய், ஆகையால் தான் கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் அவர் நம்மை உள்ளங்கையில வச்சிருக்காங்க. உலகத்தில் உள்ளவங்க நம்மளை தூக்கி போட்டாலும், யார் கவனிக்காவிட்டாலும் நீங்கள் அதை குறித்து பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய மதில்கள் எப்போதும் அவருக்கு முன்பதாக இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலே பிரயாணப்பட்ட போது அநேக தடைகள் வந்த நேரத்திலும் அவர்கள் அந்த தேசத்திலே போய் பிரவேசித்த போது கர்த்தர் அவர்களை அதற்கு தக்கதான விதத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கட்டளையிட்டார். பாருங்கள், அந்த அன்பின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அதை மறந்து போகாதீர்கள். காரணம், ஒரு தேசத்தில் கொண்டு போய், அதுவும் கானான் என்பது பாலும் தேனும் ஓடுகிற அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து ஒதுங்கி போவதற்கு அல்ல, நாம் இருக்கிற இடத்தை மாத்திரம் கர்த்தர் நம்மை எங்கே வைத்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நாம் உணர்ந்தோமானால், காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் இந்த உலகத்தை பின்னாடி விட்டுவிட்டு நம் உன்னதரை நோக்கி பயணம் செய்ய முடியும். இன்றைக்கு மாய்மாலமான இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இதில் எல்லாம் நிலையான ஒன்று தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய வார்த்தைகளும் ஒரு நாளும் மாறி போவதில்லை. அவர் உங்களை உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். ஆனபடியினால் நீங்கள் இனி பயப்பட வேண்டியதில்லை. அவர் அந்த உள்ளங்கரத்துக்குள் உங்களை பொதிந்து வைத்து கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறார். இதுபோல கரத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறார். கவலைப்படாதுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you all.